விக்கிபீடியா தெரியும், அது என்ன குரோக்கிபீடியா? எஸ், ரீசெண்டாக எலான் மஸ்க் அவரோட XAI கம்பெனியிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கிறது தான் குரோக்கிபீடியா. குரோக்கிபீடியாங்கிறது ஒரு நியூ ஏஐ என்சைக்ளோபீடியா. பேஸ் என்னன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாகவும் ப்ளஸ் அட் த சேம் டைம் ஒரு ஃபேக்சுவலாகவும் இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ். ப்ளஸ் அடிஷ்னலி இது வந்து லெஸ் பொலிட்டிக்கல் பயாஸ்டு வெர்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மஸ்க் சொல்கிறாரு. ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக வந்து அவங்க 8 லட்சம் ஆர்டிகல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ விக்கிபீடியாலேயே நம்ம பார்க்கும்போது அரௌண்ட் 6 மில்லியன் ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் இது ஜஸ்ட் ஒரு 0.1 வெர்ஷன். இதோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து இன்னும் விச் இஸ் 10 மடங்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் ஒரு சில டெக் அவுட்லெட்ஸ் வந்து இதை வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, இதோட குரோக்கிபீடியாவில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே விச் இஸ் சேமஸ் விக்கிபீடியாவில் இருக்கிற பேஜஸ் எல்லாமே இதில் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஈவன் தோ வேர்டு பை வேர்டு கூட சேம் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பட் அடிஷ்னலாக நம்ம இப்போ பார்க்கும்போது விக்கிபீடியா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ் வந்து டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ப்ளஸ் எடிட் பண்ணுவாங்க, ப்ளஸ் அதை அப்டேட்டும் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு ஓவராலாக விக்கிபீடியாவில் நமக்கு இன்ஃபர்மேஷனாக தெரியும். பட் இந்த குரோக்கிபீடியா வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணும் ஒரு டாக்குமெண்ட்டை, அதை எடிட் பண்ணி அதை அப்டேட் பண்ணும். ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த குரோக்கிபீடியா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜில் தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ ஹியூமன் எடிட்டர்ஸை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.